சாதாரணமாக வந்து ஒரு டயருக்கு பஞ்சர் போகக்கூடிய ஒரு தொழிலாளியால் என்ன செய்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணமாக அமையும். வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க? கிரியேட் பண்ணிடுவேன். ஆள் தெரியல போட்டு வெல்கம் டு இந்த குலக். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வண்டியில் தான் நிற்கிறோம். மோட்டர் சைக்கிள் வந்து காற்று போட்டு அப்போ டயரை வந்து ஒட்டி கொண்டு போகணும்னா வந்து நாங்கள் வந்து பார்த்தா ஐயாட வந்து சின்ன ஒரு ஏரோப்ளைன் உள்ளுக்க செய்து வச்சுக்கிறார். வெளியில் இந்த ஊருக்கே பெருமை தானையா பார்த்தா ஃபேன் எல்லாம் சுற்றி கொண்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடணும் தான் இருக்குது. ஐயா அந்த பேர் என்னது? மகேஸ்வர். மகேஸ்வர் எவ்வளோ வருஷம் வந்து நீங்கள் டயர் ஓட்டி? 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷம் சைக்கிள் கடை. இந்த மாதிரி ஒரு காலங்களில் நாங்கள் வாங்க பார்ப்போம். பிள்ளைங்க போய் பார்ப்போம். மாலையெல்லாம் போட்டு வச்சுக்கிறாரு ஐயா. ஆ மாலை கொழுவு போட்டு போச்சு பார்த்தீங்களா? உண்மையா பிளேன் மாதிரி இருக்கு ஐயா. பறந்தது பிளேன் இல்லைண்ணே. ஐயெல்லாம் டெக்னிக்காக முன்னுக்கு விசிறி எல்லாம் வச்சுக்கிறார். ஒரு விசிறி வந்து கரண்ட் எதுவுமே இல்லை, தண்டை பாட்டுக்கு வந்து அப்படியே சுற்றி கொண்டு இருக்கு. சின்ன வயதில் அந்த காத்தாடி வந்து சுற்றி கொண்டு இருக்கோம். சும்மா வச்சு அந்த காற்றுக்கு சுற்றி அதே மாதிரி வந்து காற்றுக்கு வந்து சுற்றி கொண்டு இருக்கோம். உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்து வேலை இல்லாங்க பொழுதுபோக்குறோம். வேலையோட 4 நாள் முடியும் என்னன்னா வேலை தானே. கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்சம் முன்னா கழிவு சாமான் தானே. உங்களுக்கு கழிவு சாமான் உங்களுக்கு பல்பெல்லாம் கொடுத்துருக்கு. பல்பெல்லாம் மேரிங்கெல்லாம் நடந்துருக்கு. டைரிங்கெல்லாம் இருக்குது. லெவலில் பார்த்தா லைட் இல்லை. உள்ளுக்குள்ள பல்பெல்லாம் கொடுத்துருக்குது. இதுதான் அந்த வயர். இது ஏசியும் கொடுத்துருக்கு, டிசியும் கொடுத்துருக்கு. ஏசி கொடுத்துருக்கு, ஏசியும் டிசியும் கொடுத்துருக்கு. என்ன வேலை செய்தாலும் எல்லாருக்குள்ளேயும் வேறு ஒரு திறமை வந்து ஒழுங்கிருக்குங்க. அதே மாதிரி ஐயா டைம் வந்து இப்படி கலைப்பொருட்கள் செய்கிற அந்த கழிவு பொருட்கள்லேருந்து கலைப்பொருளாக மாற்றுறது வந்து அந்த திறமை வந்து ஐயாட்ட இருக்குது. வேறு என்னெல்லாம் செஞ்சுருக்குறீங்க? கிரியேட் பண்ணிடுவேன். ஆள் தெரியல போட்டு எல்லாம் வீட்டை வச்சுருந்தேன். எல்லாம் சின்ன பொருட்கள் எல்லாம் கொண்டு வரது, ஒரு பழதாக்கி போடுறது, கொண்டு வரத்துக்கு கொண்டு வர இல்லை. பள்ளிக்கூடம் கொண்டு வருவாங்க, கொண்டு வரத்துக்கு கொண்டு வர இல்லை. வேறு என்னென்ன திறமை இருக்குது உங்கள்கிட்ட? எல்லாம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. அதுதான் சொல்லுங்க. இப்போ நாங்கள் இந்த பேன்லேருந்து பெல்ட் போட்டு பம்மை பூட்டி தண்ணி இறக்கம் பண்ணலாம். இப்போ ஒரு தண்ணியிலேருந்து தண்ணி இறக்கம் பண்ணலாம். பம்மை பூட்டினா அதான் செஞ்சுருக்குறீங்களா? யானை காவலுக்கு வந்து மணி அடிக்க பேனை சுற்றி மணி அடிக்க பண்ணுறோம். மணி அடித்தால் யானை இதுக்கு கொண்டு வைக்க. இந்த பேன் சட்டையில் வந்து 3 லைட் இருக்குது. இப்போ கரண்டை கொடுத்தால் பேனில் இருக்கிற லைட்டு 3 பெரிய சட்டை 3 லைட் இருக்குது. அந்த லைட்டு சுற்றி பட்டமாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. சுற்றி ஒரு பேன் அங்கால சுற்றி மழை மாறி சுற்றி கொண்டு சின்ன பேன் சுற்றி பெரிய பேன் அங்கால சுற்றி வெளிவிடுறோம். அப்படித்தானே ஒரு பேன் மாறி சுற்றி டிரெக்ஷன் மாறி சுற்றி கொண்டு அது மாதிரி இந்த சின்ன பேன் சுற்றி பெரிய பேன் அங்கால சுற்றி மாறி தான் சுற்றி. முதல்ல நீங்கள் ஐயா அந்த கதையை பார்த்தா வெளியெல்லாம் நீங்கள் பறந்துருக்காரு. அப்படி அனுபவங்கள் இருக்கும் இல்லை ஐயா? அப்படியெல்லாம் இல்லையா? நீங்கள் பொறுப்பு போய்ங்க தான் அந்த கடை போட்டு அப்படியே இருக்கிறீங்க. வெளியில் கடைக்கு வெளியில் வந்தீங்கன்னா ஐயா அந்த பிளேனை நிற்க மாட்டேன். அந்த காத்தாடி வந்து வெளியில் சுற்றி கொண்டு இது வந்து பேன் வந்து என்னன்னா வெளியில் இருக்கிறது காரணம் என்னன்னா தூரத்தில் வாராங்களுக்கு இந்த கடை திறந்துருக்கு. கடை திறந்துருக்கு. நல்ல ஒரு ஐடியா போட்டிருக்காரு. அதாவது நானும் சும்மா டயரோட தான் வந்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கடையில் பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு பெரிய பிளேன் ஒன்று நிற்குது. கிடைக்கிற நேரங்களில் வந்து என்ன கிரியேட்டிவாக அப்படிதான். நான் சும்மா இருக்க மாட்டேன். இதோட செய்யணும் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட செய்யணும் தான் இருப்பேன். நான் வீட்டையும் சும்மா இருக்க மாட்டேன். என் பேர் என்ன சொன்னீங்க? மகேஸ்வர். மகேஸ்வர் இடம் என்னது? முள்ளியாவில். முள்ளியாவில் சந்தை என்னது? இங்கே சந்தை அடி என்றாரு. சந்தை அடி முள்ளியாவில் சந்தை அடியில் தான் ஐயா அந்த கடை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து
வரக்கூடியவங்க வந்து ஐயாட்டியை வந்து ரிப்பேர் வாங்க பஞ்சர் எல்லாம் ஓட்டுறதுக்கு ஐயாட்டி வந்து வாங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன். பாய் காட்டி பாய்.